வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். அண்மை காலமாக கடந்த கால வரலாறுகள் பற்றியும் தற்பொழுது அரசியல் நிகழ்வுகள் பற்றியும் உரையாடி வருகின்றோம். இந்த விடயங்களை பேசுகின்ற பொழுது முக்கியமாக வருகின்ற கேள்வி என்றால், உண்மை எது? எல்லாரும் தாங்கள் உண்மையை பேசுவதாகத்தான் வந்து பேசுகின்றார்கள், நான் உட்பட. ஆனால் உண்மை என்றால் என்ன? பிலோசபிக்கல் கேள்வி ஒன்று இருக்கின்றது. இது தொடர்பில் எங்களோடு உரையாடுவதற்காக இவ்வாறான விடயங்களை நீண்ட காலமாக சிந்தித்து கட்டுரைகள் எழுதி வருகின்றவரும், ஆஸ்ட்ரிக் அமைப்பினுடைய நிறுவனரும், அகாடமிக் செக்ரட்டரியும், முன்னாள் ஈரோஸ் உறுப்பினருமான ரவி சுந்தரலிங்கம் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் ரவி. வணக்கம். வணக்கம். முதலாவது ஹர்ட் பிஹேவியர். ஹர்ட் பிஹேவியர்ன்றது பொதுவாக ஒரு குரூப்ல இருந்தால் சுய பாதுகாப்பு கூட. அன்பார்ச்சுனேட்லி இந்த எப்படியான அந்த தியரிகள்ல இருக்கிற பிரச்சனை என்று சொன்னால், அது ஒப்சர்வபிள் தியரி. மீன்ல காண்றோம், எல்லாம் பீஸ் போனா காண்றோம், எல்லாம் காண்றோம். ஆனா அப்புறம் சென்ட்ரல் பி ஒன்று வந்துடுவார். அவர் தன்னை பாதுகாத்து கொண்டு செல்ஃபிஷ், அதாவது செல்ஃபிஷ் பிஹேவியர் அதுக்குள்ள போயிடும். செல்ஃபிஷ் ஜீன்ஸ் நக்கிது தான் இந்த இது மூளை இயக்கம். நீங்கள் பிரபாகரன் அப்படி பார்க்கலாம், ஜீசஸை பார்க்கலாம், முகமதை பார்க்கலாம். இவள் உடனே பஃபர் ஒன்றை உருவாக்கினோம் தங்களுக்கு. ஜீசஸ் கேஸ்ல அவர் எக்ஸ்போஸ்டா போறார், அவர் எக்ஸ்டெண்ட் பண்றார், தான் சேலஞ்ச் பண்றார், வித்தியாசமா சேலஞ்ச் பண்றார். காந்தி மாதிரி சேம் திங். ஆனால் ஒரு சனம் இருக்கிறபடியா பாதுகாப்பு நினைக்கிறார், கத்தியோட இல்ல. அப்படியான சென்ட்ரலைஸ் இதா வருது. அதே வேளையில இப்ப நட்டாக்கள் எல்லாம் அவங்க எஞ்சாலே ஓடுறாங்க. என்ன செய்யணும்? வெல்ற பக்கம் போறாங்க. நம்ம எங்கட புலிகளுக்கு எதிராக போனாங்க எடுத்தீங்கன்னா, புலிக்கு எதிராக இருக்க வேணும்ன்றதுக்காக அரசாங்கத்துல போய் சேர்ந்தார். சரி, அதுல இருந்தோம்னா காய்ச்சா பெண்கள் புலிக்கு எதிராக இருந்தாலும் பேச ஆயிருப்போம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு தானே. இப்ப நீங்கள் 10 வயசு அந்த காலகட்டத்திலேயே நீங்கள் ஒரு அப்பர் மிடில் கிளாஸா இருந்திருப்பீங்க. இல்ல ராசா, நான் நிலத்துல நிக்கிறவங்க சொல்றேன். ஆனா இப்ப அந்த வசதி இப்ப உங்களை மாதிரி ஒரு இடதுசாரி இதுக்குள்ள போயிடாமல் அடிமட்டத்தில இருந்து வந்த ஆட்களுக்கு வேற ஆப்ஷன் தம்பி. அடிமட்டத்திலிருந்து இருந்த ஈரோஸ்காரன் அப்படியே நிலத்துல போய் சும்மா இருந்துட்டான். புலிக்கும் போயில ஒன்றுக்கும் போயில. புலிக்கு போனார்கள் உண்மையில இடம் மடுத்தரத்துல இருந்து போனாங்கலாம். மடுத்தர பெண்ண மாதிரி ஆகலாம் அங்க போன புலிக்கு போன பாலகுமாரோட போன ஒரு 5-6 பேர் எல்லாரும் எடுத்து பாத்தீங்கன்னா மடுத்தர நடுத்தர வர்க்கம் யாழ்ப்பாணத்தர் அவைய வித்தியாசமானாங்க. ஆனால் அதுக்காக அவளை குறைஞ்சி கதைக்கல. நான் பிள்ளைய விளங்கிக் கொள்ள எங்களுக்கென்ற ஒரு டிசிஷன் ஒன்று இருந்தது. அவள் இப்படித்தான் நம்பினார்கள், அதை போனார்கள், செய்தார்கள், ஏதோ செய்தார்கள். நாங்கள் அதை வேண்டாம்னு சொல்லி லண்டன்ல இருந்து அதை எதிர்த்தது ஒரே ஒரு லண்டன் என்ற உலகத்திலேயே தமிழ் ஈரோசன் இருக்குன்னு சொன்னது பால மாதிரி திருப்பி சொன்னா நானும் இங்க இருக்க கொஞ்சம் இங்க இருக்க மெட்டாக்கெல்லாம் ஒழிச்சிருந்தோம். ஏண்டா புலி எங்களுக்கு அடிக்க மாட்டோம். உங்களுக்கு தெரியும், அந்த நேரம் உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை இங்க மீட்டிங் பேசுறேன். நானும் பாலமொழியும் புலிந்த வீடுகள்ல வசந்தனோட போய் உங்களுக்கு கேட்டு பாருங்க, பழைய ஹிஸ்டரி ஒரு கதைக்கிறேன். நாங்களை பெரிய ப்ரொமோட் பண்ணவே. அதான் 2500 புத்தகம் பப்ளிஷ் பண்ணல. பாயிண்ட் நாங்க அந்த நேரம் அந்த மாதிரி அவளை சேலஞ்ச் பண்ணோம். அதே புலிகள் என்ன அனுப்பினார்கள்? நீங்கள் இவ்வளவு சொல்றீங்க, இவ்வளவுமா அவருக்கு பார்த்து ஒரு அறிக்கைதான் கொண்டே எல்லாத்தையும் காட்டினார்கள். அதுவும் எல்லாத்தையும் காட்டினார்கள். அவளுக்கு நான் திருப்பி அளிக்கணும், நீங்க 5-6 வருஷத்துக்குலாம் செத்து போயிடுங்க. அதுதான் எங்களுக்குள்ள வந்த சண்டை. புவன் விட்டு போகணும். அவர் இந்த இதை எங்களுடைய அறிக்கையா இருக்க முடியாது, ஈரோஸ் அறிக்கையா தனிப்படை அனுப்பட்டும். அது பிறகு அவர் அப்படியே போய் புலியோட போனதுதானே உங்களுக்கு தெரியும். அவர் ஜிடிஆர் போய் எங்களுக்கு நம்ம ஹிஸ்டரி இருக்குது. ஆனா நிலத்தில் இருக்கிறோம் அப்படியே போயிட்டான், அப்படியே இருக்கிறான். அவனுக்கு புலி அல்பு கொடுக்கலையேன்னு சொன்னால் பொதுவாக எங்கட இயக்கம் வேலை செய்த மென்டாலிட்டி வேறு. அப்ப நீங்க நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு அட்டாக்ன்னு சொன்னால் பலவிதமான வேலைக்காரரும் வேலை செய்வார். பலவிதமான அவள் சாமியோட அவன் டூல்ஸோட ஆபீஸ்ல வச்சுட்டு சண்டை பிடிச்சிட்டு திருப்பி வீட்டை போறான். உயிரோட தப்பினா தளங்களும் ஒன்றும் இருக்கே இல்லை. அவ வீட்டை போயிடும். அப்ப அவள் நோமல் லைஃப் புலிக்கும் தெரியும். இவ போய் 20க்கு அடிபடினா திருப்பி வீட்டை வந்துடுவோம். ஒரு நாளைக்கு போனோம்னா எங்களை வந்து அடி அதே ஐடியா. அவங்க போயில அப்படி கேட்டு போயில. அவங்க நாங்களுக்கு போட்டா பேசாம இருங்கோ. ஆனா ஒண்ணும் செய்யலாம். சில பேர் மூன் லைட் பண்ணிச்சுனா மூன் லைட் பண்ணா நாங்கள் 1 மில்லியன் வீட்டுல இருந்து கொண்டு புலிக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஆயுதத்தை கொண்டே கொடுக்குறாங்களா போச்சுனா பசியது. நான் சொல்றேன், பப்ளிக்கா சொல்றேன். அதே மாதிரி கொட்டப்பச்சாண்ட ஃப்ரெண்டாயே போனான். இல்லாட்டா நாங்க போயிருக்கல. நான் போய் உங்களுக்கு தெரியும் போனாங்க. இல்லடா போயிருக்கல அங்க போட்டுருவாங்க. நாங்கள் உண்மைகளை நாங்களுடைய நேர ஒத்துக்கொண்டோம்டா பல விஷயத்த நாங்கள் எங்களுக்குள்ள என்ன எந்த ஓரியன்னு சொன்னால் டிஸ்கஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கு இருக்கு. அந்த டிஸ்கஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது காரணம் சென்ட்ரலைஸ் கவர்மெண்ட்ல ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு. அரசு என்றதுக்கும் அரசாங்கம் என்றதுக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அதாவது என்பிபி ஒரு அரசாங்கம் இருக்கு. அந்த அரசாங்கம் அரச பேண வேணும் ஒரு பக்கத்துல இருக்கு, அரச மாத்த வேணும்ன்றதுலயும் இருக்கு. அவையால் ரெண்டுக்கும் இடையில ஆப்பிட்டு போய் நிக்கிறோம். இப்ப அரச பேணுமெண்டா பிடிஏ வச்சிருக்கோம், அரச மாத்துறதுக்கு எங்களுக்கு பவர் வேணும், ஏன்டா வேற உடைச்சு போடுவாங்க. அதே வழியில அது குப்புல என்று சொல்ற ஒரு நடுத்தரம் கிட்டத்தட்ட ஈரோஸ் மாதிரி வந்துட்டாரு. நடுவுல இருந்து வரைக்கிறாங்க.
எனக்கு உண்மையும் சொல்றீங்க. நான் எப்போ வந்தாங்க பிரச்சனை ஈரோஸ் மாதிரி என்ன சொன்னா அவர் ரியாலிட்டி பொசிஷன் இருக்கிறோம். அதாவது உண்மை இல்லை இங்க அவளை பொறுத்தவரை என்ன எழுதலாம், இப்படி உண்மையும் இல்லை பொய்யும் இல்லை, ரியலிஸ்டிக். அதாவது இந்தியான் யதார்த்தத்தின்படி நாங்கள் இஞ்சால போவோம் அங்கால போவோம், ரைட்? அதான் அவன் பொசிஷன். அப்ப ஈரோஸ் பொசிஷன் என்ன, தோழர்கள் சும்மா சாக முடியாது. எங்களுக்கு காரணம் எங்களோட வாழ்க்கைக்கு நாங்கள் உலகத்துல பிறந்ததுக்கு கடவுள் தந்த காரணம் விட மனுஷ காரணம் இருக்கும் என்று சொன்னால் எல்லாரும் எவ்வளவு தூரம் உயிரோட இருக்கணும் அவ்வளவு தூரம் இருக்கும். மிக முக்கியமான உரிமை நாங்கள் உயிர் வாழ்றோம். நான் சொல்லி இன்னொரு தோழர் சாக முடியாது. அது அந்த விதத்துல நீங்கள் புலிகளை வேற மாதிரி கணிக்கும். நான் சொல்றேன் மற்றவை எல்லாரும் ஒரு ஆக்கள். இப்ப புலிக்கு எதிராக அடிபடணும் என்று சொல்லி சந்திரன் சங்கர்ராஜ் இபிஆர்ல செத்தா பிறகு ஒரு ப்ரோக்ராமோட வரார்கள். என்ன ப்ரோக்ராம் அது? திரும்பி போய் நாங்கள் புலிக்கு இன்னொரு அணி கொடுக்குறோம் இபிஆர்ல டெலோ எல்லாம் எங்களுக்கு பின்னால வர மாட்டேன். இது கேள்விப்பட்ட நீங்களோட தெரியா. மீட்டிங்ல நான் நேரம் சொன்னேன், சரி வராது எங்களோட தோழர்கள் சாரத்துக்கு இந்த கனன் போடுற போய் சாரத்துக்கு உங்களுக்கு போறதுக்கு எங்களுக்கு கொண்டு போய் புலியோட அடிபடம் எடுத்தா எங்களுக்கு என்ன இருக்கு? அவன் எங்கடையா சரியா? இபிஆர்ல அடிபடுறதுக்கு எங்களுக்கு என்ன தேவை இருக்கு? ஒரு ரெண்டுமே இல்லை, எல்லாம் எங்கடையாது. அப்ப அது பெரிய பிரச்சனையா போய் அது அப்படியே போயிட்டோம். அதுல சங்கரம்புரங்களோட என்னோட கொஞ்சம் அப்படிதான் அதுக்கு கஷ்டமா இருந்த அப்புறம் ஃப்ரெண்டா போயிட்டோம். நான் திரும்பி அங்க போய் அது வேற விஷயம். இப்ப காலப்போக்கில் அங்க போய் அப்புறம் டாக்லஸ் சந்திச்சு டாக்லஸுக்கு தானே சங்கர் வேலை செய்யுது. சோ இதெல்லாம் மாதிரி சமாளிச்சு சோர்ட் அவுட் பண்ண போனோம். பாயிண்ட் என்ன, உண்மைகள்ன்றதை அப்ப நீங்கள் ஏற்றுக்கொண்டாத்தான் சில விஷயங்களை சோசியல் நீங்கள் சில விஷயத்தை செய்யலாம். அதெல்லாம் ஒத்துக்கொள்ளும். ஆனால் சப்ஜெக்டிவா பாருங்க. சப்ஜெக்டிவா என்ன சொன்னாங்க, எதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணக்கூடியதா இருங்க. நான் உங்களை சொல்லல, அது நீங்கள் கவர்மெண்ட் ஏஜென்ட். நீங்க என்ன நான் ஹீரோஸ் ரோ ஏஜென்ட், நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால் அது வெரி சப்ஜெக்ட், உண்மையான சான்றுகள் இல்லை. யாரும் இன்னும் சொல்லாமன்ற நிலைமைக்கு நாங்களும் தள்ளப்படாது. அப்ப நாங்கள் ஒரு கல்ச்சரை வளர்க்கிறோம்னு சொன்னோம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் என்றா புலியை அனலைஸ் பண்றோம்னு சொன்னால் பிறவான ஒரு சைக்காலஜிக்கலாக நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அவர் பிரிம்பானார் இந்த இதுக்குள்ள அவர் ஒரு குயின் பி, அவர் தன்னைத்தானே ஏதோ கடவுள் படைச்ச மக்களை விடுவிக்கிறதுக்காக எல்லா பழியையும் தூக்குறாள் என்ற மாதிரி அவர் தன்னை வச்சுக்கொண்டார். அதுக்காக பழியும் செய்வார் முகமது. அவர் முகமது தமிழாக்கள்னா முகமது. அவர் என்ன செய்யறார், நாங்கள் சாக்கொள்றதும் கடவுளுடைய இதுல, அதாவது மக்களும் கடவுளும் உண்டு. அவரை பொறுத்தவரை அப்படி வந்துட்டார். இப்ப நான் சொல்றது தான் உண்மை அவரை பொறுத்தவரை. ஏனென்றால் அது நான் தான் ரியாலிட்டியை உருவாக்குறேன். எந்த அமைப்பு எந்த இமேஜ்ல வர்ற ஒரு ரியாலிட்டி என்றது அவர் உருவாக்குறார். இப்ப இதுக்கு மேல நீங்க தான் கேட்கிறேன்டா இதுல பற்றி நாங்க சொன்ன பாயிண்ட் நான் திருப்பி சொன்னேன்டால், இப்ப நீங்க கடைசியா சொன்ன விஷயம் அவர் தன்னை சுத்தி ஒரு இமேஜின் கம்யூனிட்டி ஒன்று பில்ட் பண்ணி இருக்கிறார். இமேஜின் இல்லையே, அடிபட்டு இப்ப 25 வருஷம் தாக்கப்பட்டாங்களானே, இல்லையே அது இமேஜின் சொல்ல முடியாது. இல்ல இப்ப 25 வருஷம் தன்னை ஒரு முகமட்டோ அல்லது ஒரு கடவுளாகவோ ஒரு பிம்பத்தை கட்டி அதுக்குள்ள வச்சிருக்கிறன்றது அது ஒரு இமேஜின் கம்யூனிட்டி தானே. அது இல்லையே, அவர் அந்த பொறுப்பெடுத்து தான் அந்த பொறுப்பெடுத்து அதுக்காக சாத்தார். கடைசியில அவரை குடும்பத்தோட செத்தார். ஆக்கள் புரொபகண்டா செய்த மாதிரி, அந்த நேரத்துல புரொபகண்டா செய்த மாதிரி மனுஷிய வெளியில அனுப்பினாங்க, நோவேக்கு அனுப்பினாங்களா, பிள்ளை அனுப்பினாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் பிரபாகரன்ல அவருக்கு களவெடுத்தாரோ, பணம் மோசடி செய்தாரோ, பெண் மோசடியலோ, இந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை. இந்த குற்றச்சாட்டுகள் யாராவது வைக்கணும்னா அது உண்மைக்கு புறமான அது எதுவும் இல்லை. அவரோட வைக்கப்படுற குற்றச்சாட்டு ஒரு சமூகம் சார்ந்த, சமூகத்தின் அரசியல் சார்ந்த குற்றச்சாட்டு தான். அவர் இதுக்கு ஒரு தலைமை தாங்கி இருக்கிறார். இந்த தலைமை இவ்வளவு அழிவுக்கு கொண்டு விட்டுருக்கு. இந்த அடிப்படையில தான் அது வைக்கப்படுது. நீங்க இதே கேள்விய நீங்க இப்ப பிரபாரம் செத்து போச்சு, பிரபாரம் இப்ப இல்ல, புலிகளும் இல்ல, புலிக்காக கதைக்கிறார்கள் சொல்றார்கள். முதலாவது புலியில இருந்தார்கள், ஒரு நாளும் புலியில உண்மையா இருந்தார்கள் புலியை பற்றி கண்டவாட கதைக்க மாட்டாங்க. ஏன்னா தெரியும் என்றா அவங்களுக்கு ஒரு பக்குவம் ஒன்று இருக்கு. பொதுவாக புலியை பற்றி கதைக்கிறார்கள், தாங்கள் அரசியல்வாதியா வரணும் சில உள்ள நச்சுட்டாங்க, சில பேர் கதைச்சு கொண்டிருக்கீங்க, கத்தி கொண்டிருக்கீங்க. அது வேற பிரச்சனை, அது நடக்க போற காரியம் அல்ல. என்றால் அரசியலுக்கும் அன்றாட அரசியல் நடத்துற தன்மைக்கும் புலிக்கும் வித்தியாசம். புலி ஒரு கல்ட், சரியா? அது எங்களுடைய ஒரு சாதி, என்ன சொல்றது, காளி. புறநானூறுல நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா காளியை பற்றி கதைக்கிறார்கள். என்ன மாதிரி சோழன் போய் வெண்டார் என்று, காளியாக நாங்கள் மாறினோம் என்று, தற்காலிகமாக. எங்களை நாங்கள் காளியா மாத்திக்கொள்றோம் தற்காலிகமாக. அதாவது எங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நாங்கள் செய்ய போறோம். ஆடுபட்ட முதல் நாங்கள் உருவேறோம். உருவேறது என்னது, நாங்கள் மனுஷர் இல்லைன்னு சொல்றதுக்கு. மனுஷனா இருந்தோம்னா அதை செய்ய இயலாது. அப்ப நாங்கள் புலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா கொஞ்சம் டீப்பா போகணும். கொஞ்சம் காளி வேஷங்கள், ஏன் நாங்கள் காளியை ஏற்றுக்கொள்றோம். இன்றைக்கும் காளி பக்தி இன்றைக்கு சிங்கள மக்கள் மத்தியில தமிழ் பக்கத்துல கூடிக்கொண்டு போற விஷயம். ஏன் அது காளி பக்தியா போகுது. கிழக்கு மாநிலம் காளி பக்தி எல்லாரும் நம்ம நேர போய் பார்க்கணும். இது ஒரு பெண் தெய்வ வழிபாடா தானே பார்க்கணும். அது பிரசன்டேஷன் அடிப்படையில என்னன்றதை நீங்க கேட்கணும். அது உண்மையா ஒரு பொலிட்டிஷியனா இருந்தீங்கன்னா, உண்மையான என்ன தர்க்கீக ஸ்ட்ராட்டஜிக் பர்சனா இருந்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் கூட ஒப்சர்வ் பண்ணீங்க என்ன நடக்கும். இரண்டாவது அது ஒரு கொலெக்டிவ் பண்ற, ஒரு கொலெக்டிவைஸ் பண்ற ஒரு மெக்கானிசம். அது மக்களை கலெக்டிவைஸ் பண்ணுது. என்ன
அவைகள்ட்ட இருக்கிற இழைகளை ஒட்டி இழுத்து எதை வச்சு செய்யுது. நான் இப்ப அதுக்குள்ள கூட போயில. நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், புலிகளை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்க, பிரபாகரனை கூட அனலைஸ் பண்ணிக்க, எங்கள்கிட்ட இருக்கிற ஒன்றை வச்சுதான் அவர் மிகப்படுத்துறாரு நீங்க ஒதுக்கும். அதுதான் நான் சொல்றேன். அதாவது யாழ்ப்பாண சமூகத்திட்ட இல்லாத ஒன்றை அவர் வெளியில கொண்டு வரையில இருந்த ஒன்றை அவர் சரியா கன்சென்ட்ரேட் பண்ணி இருக்கிறார். ஆனா அது அந்த அந்த யாழ்ப்பாணத்தை அந்த இருந்த அந்த சிந்தனை ஒரு பாசிட்டிவான சிந்தனையா இருக்கே இல்ல. அது சரி அப்படி என்று சொன்னால் நாங்கள் இப்ப நெகட்டிவா வேற விடுவோம். பிரபாகரன் விட்டு நாங்கள் பிஜேபிராவை எடுப்போமே. பிஜேபிராவை கடைசியில செய்த கொலையாள் உள்ளுக்கு இருந்து தான் டாக்டர் பொய் பேர்ல எழுதி கொண்டு ஆக்களை விட்டு கொலை செய்தது எல்லாம் எண்ணி பாத்தீங்கன்னா பிரபாகரன் ஒரு வித்தியாசம் இராது. அவரை நாங்கள் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் சொல்றோம், இவரை நாங்கள் ஏதோ ரைட்டிங் ஒன்றும் தெரியாத மாட்டேன்னு சொல்றோம். ரெண்டு பேர்ட்ட கேரக்டரிஸ்டும் ஒன்றுதான், ரெண்டு பேர்ட்ட சாதி கூட ஒன்றுதான். பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் ஒரு இப்ப அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குல்ல. அடிப்படையில் இப்ப விஜயவீரா ஒரு பொலிட்டிக்ஸ் ஒன்று இருக்குது அவருக்கு. ஆனா பிரபாகரன் அந்த பொலிட்டிக்ஸ ஒரு கொலைகளுக்காக மட்டும்தான் செய்யலாம் என்ற மாதிரி தானே அந்த எண்ணம் இருந்தது. இல்ல அவன் என்ன மாதிரி தங்களை பார்த்தேன்டால் அவையில் தான் ஆக்களுக்கு அந்த நேரம் எல்லாரும் தான் குழப்பம். அவையில் உண்மையா புலி என்று பேர் வைக்க நீங்க யோசிச்சு பார்க்கணும். என்னென்ன மனுஷன் புலி என்று பேர் வைப்பான். தமிழ்ல விடுதலை புலிகள், தமிழ்ல விடுதலை மக்கள் சொல்ல இல்லையா புலிகள் என்ன மிருகங்களா? நாங்கள் இதே பெரிய கான்ட்ரடிக்ஷன். முதலாவது இப்ப நாங்கள் அதை கொஸ்டின் பண்ணாங்களா அந்த நேரம் எங்களுக்கு பிரச்சனை அதனால. சரி காலத்துல இது சைனா கட்டணோட கொஸ்டின் பண்ணோம், அதுக்கு எங்களுக்கு திட்டுனாங்க, வெட்டுவோம் கொள்ளுவோம் வேண்டாங்க. பிரச்சனைன்னு சொன்னால் அவையில் தங்கள்கிட்ட இருக்கிற வீக்னஸை கூட ஸ்ட்ரெங்தா மாக்குறதுக்கு என்ன மாதிரின்னு பாக்குறாங்க. நான் இப்ப அடிப்படையா கேட்கிற வெளியண்டா பிரபாரம் செத்து போச்சு, புலிகண்டு உண்மையான புலியும் செத்து போச்சு. புலிகண்டு கத்துக்கு போறாங்களா சும்மா கத்திக்கொண்டு அங்கே ஒரு எலெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க, அவன் உத்தவத்தை அவங்க இல்லாது. இப்ப ஆனா அதே வேளையில ஜனசார செய்த ராஜபக்சாவும் அவையண்ட ஜெனரல் மேரும் எல்லாரும் சந்தோஷமா பொலிட்டிக்ஸ் நடத்துறோம். நாங்கள் அவைகளை பற்றி அனலைஸ் பண்ணல. ஆனா அவைதான் நாட்டே ஆள்றார். அவையெல்லாம் நாட்டுல முக்கியமான ஒரு பங்காளியார். நாங்கள் அவைகளை அனலைஸ் பண்றது கிடையாது, அவைகளை பெரிய கதைக்கிறது கிடையாது. இன்றைக்கு நாங்கள் அவைக்கு கீழே இருக்கிற ஆக்களா இருந்து கொண்டும் நாங்கள் அவைகளை பெரிய கதைக்கிறது கிடையாது. சிங்கள மக்களுக்கு வெற்றியை பெற்று கொடுத்தார்கள் என்றே வெப்பம் இல்ல. உடன்பாடு இல்ல என்ன ட்ரூத்தை வச்சு நீங்கள் அதான் சொன்ன ட்ரூ அண்டா என்ன ஜெனசாய்ட் முடிஞ்சா அதுக்கு பிறகு ஜெனசாய்டுக்கு பொறுப்பானவன் என்ன மாதிரி நாங்கள் மதிக்கிறது. அவன் ஜெனசாய்ட் செய்தன்றது ஃபேக்ட், அதுல ஒரு அமிச்சமே இல்லை. இப்ப ஜெனசாய்டும் நடந்துட்டா 4000 செபரனிஸ்டால செய்த 4000 குரோஷியனை வச்சுக்கொண்டு பொஸ்னியன்ஸை வச்சுக்கொண்டு சர்பியன் லீடர்ஷிப்பே கோட்ல போட்டாங்க ஜெனசாய்டஸ். 4000 பேரு எங்கிட்ட 4000க்கு மேல செத்துறாதா குறைஞ்சபட்சம். அது என்ன நம்பர் தெரியாது, கடவுள் தான் நாங்க இருக்கணும். அதான் அந்த நிலைமையில நாங்க இருக்கிறோம். பிச்சை மாதிரி தான் எங்களை கொண்டு அந்த நிலைமையில நாங்களை விட்டு போச்சு. நாங்கள் நடக்கும் சொன்னோம். நாங்கள் 83 பிரச்சனை என்று சொன்னால் புலி இப்ப ராஜபக்சாக செய்து போட்டு அல்லது ஜெனரல் அவருக்கு என்ன பேர் அந்த ஆளுக்கு பேர் உடனே வருது இல்ல, சரத் பொன்சேகா அவருக்காக கருப்பு சீட்டு போட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணால் இன்றைக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்கிற நல்லான்னு சொல்றோம். அவர்கிட்ட மனசியா கொழும்பு மேயரா கொண்டுறான்னு சொல்லி சண்டை பிடிச்சால நாங்க தமிழ் மக்கள் வாக்களிக்க சொல்லி கேட்டு வாக்கு போட்டதான் அதான் சொல்றேன். அப்ப அந்த நிலைமையில நாங்க இருக்கோம். பிரச்சனைன்னு சொன்னால் இப்ப ஜெனசாய்டுன்ற ட்ரூத்ன்றதுக்கு எதை வச்சு கணிக்கிறீங்கன்னு சொன்னா ஜெனசாய்டுக்கு அது கணிப்பில்லை. அப்ப புலி செய்தது ஜெனசாய்டு ஒன்று கேட்டா எங்களுக்கு தெரியாது. இப்ப புலியை மட்டும் நாங்க காய்ச்சோன்னு இருக்கிறோம். இப்ப ஜெனசாய்டை வச்சு அப்ப எங்களுக்கு அடிப்படை கேள்வியை வச்சு என்ன கணிப்பு செய்யறீங்கன்றதான் இந்த கேள்வி. யாரை கணிக்கிறீங்க, ஏன் ஒரு பக்கத்தை மட்டும் கணிச்சு போட்டு கூட அங்கால கணிக்காம இருக்கிறீங்க என்றதான் வச்சுக்கொண்டா நாங்கள் எங்கட கண்ட்ரி என்றே பார்க்கணும். கண்ட்ரி ஒன்றுண்டா கண்ட்ரி ரெண்டுண்டா புலியை பற்றி நாங்கள் காய்ச்சி எங்கிட்ட பக்கம் பிரச்சனை பற்றி நாங்கள் கதை பிரச்சனை இல்லை. ஏண்டா அவங்களை எதிரி நான் எதிரியா பார்க்க இல்லை. நான் இலங்கை முழுக்க ஒரு மக்களை தான் பார்க்கிறேன். எப்போ இருந்து என்ன பொறுத்த வரைக்கும் அண்மைய எதிர்காலத்துல ஐக்கிய இலங்கைக்குள்ளதான் இந்த தீர்வோ என்னவோ வரப்போகுது. இல்ல நான் மக்களாக நான் எல்லாரையும் திராவிட மக்களாக தான் பாக்குறேன். திராவிடம் என்ற வார்த்தை எனக்கு பிடிக்காது. அது பொய் வார்த்தை, வெள்ளக்கார துணிச்ச வார்த்தை. ஏதோ விதத்துல எங்கிட்ட ஜெனடிக்ஸ் இருக்கிறார்கள், அங்க ஒரு வித்தியாசம் இல்ல. அந்த விதத்துல நாங்கள் அவையில ஒரு மக்களை தான் பார்க்கணும். முதல் நாங்கள் வெளியாக்கள் ஆபரேஷன் வந்தா அப்புறம் உள்ளுக்குள்ள எத்தனையோ பேர் எல்லாம் வந்து எங்களுக்கு அது இந்தியா சரி அமெரிக்கா சரி ஆரண்ட் இல்ல வந்தா பிறகு எங்களுக்கு மாடு மேய்க்க நிலைமையில நாங்கள் சிங்களவர் தமிழ் பார்த்து நினைக்கிறது வேஸ்ட். அந்த நிலைமையில என்ன பொறுத்தவரை நாங்கள் அந்த காலத்திலே சொல்றோம் இதான் நடக்க போகணும். அப்ப இப்ப நாங்கள் சேர்ந்து பாக்குறோம்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் என்ன மாதிரி புதிய மதிப்பீடு செய்ய வலிக்கிறோமோ ஒரு ஃபார்முலா ஒன்று போட்டு அந்த ஃபார்முலாவை நீங்கள் சிங்களாக்களுக்கும் பாய்க்கலாம். ரெண்டாத்தான் நாங்கள் எல்லாரும் ஒரு விதமான ஒரு கதைக்க வரலாம். இப்ப என்ன நடக்கண்டா நீங்க புலிகளை மட்டும் காய்ச்சி கொண்டு கேட்க நடக்கண்டா இன்னும் அந்த கூட்டத்தை அப்படியே புலிகள கூட்டமும் புலிக்கு எதிரான கூட்டமும் தமிழ் கூட்டமா தான் வச்சுக்கிறீங்க. இங்க இலங்கை கூட்டமா நீங்கள் மாத்த விளக்கல. ஏண்டா பொது நியதியை நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்க இல்ல. அந்த பொது நியதியின்படி பார்த்தோம் என்றால்
சிங்கள மக்கள் வந்து ராஜபக்சவை தங்களை மீட்பரா பார்க்கல. ஒரு 2 எலெக்ஷன்லயும் அடிச்சு கலைச்சி போடணும், ஒத்தவாயாவையும் அடிச்சு கலைச்சி போடணும். ஓகே, அதுக்கு அமெரிக்கா உதவி செய்திருக்கலாம். என்ன பொறுத்தவரை நான் உங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு என்பிபி ஓட்டோட வச்சுக்கொண்டே நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண விஷயம், எந்த ஆர் கோட்டபச்சா ஃபேமிலிக்கு போட்டார்களோ அதையெல்லாம் என்பிபிஎம் எலெக்ட் பண்ணது. ஆனால் காலப்போக்கில அதை மாத்தி எடுக்கிற பொறுப்பு எங்களுக்கும் இருக்கு, சிங்கள மக்களும் இருக்கு. அந்த பொறுப்பை நாங்கள் ஒழுங்கா செய்யறோம்னு சொன்னால் நாங்கள் பொது விதிகள் உருவாக்க வேணும். சிங்கள அந்த கொட்டப்பச்சாக்களுக்கும் புலிகளுக்கும் இருக்கிற ஒற்றுமையை கண்டு வேணும் என்றால் அதுல இருந்து ஒரு பொது விதியை கண்டுபிடிச்சு அவைகளை புரிதுபடுத்தி நாங்கள் எங்களை மற்றாக்களை ஒன்றுபடுத்துறதுக்கு என்றாலும் குறைஞ்சபட்சம் நீங்க செய்யலாம். ஒரு 83ஆம் ஆண்டுகள்ல இருந்தே ஈரோஸும் புலிகளையும் திலவையும் தவிர ஓரளவு மற்ற இயக்கங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகை அரசியல் காய்ச்சல். நீங்க சொல்றீங்க 83லயே நாங்கள் ஒரு ஐக்கியமான ஒரு இலங்கைக்குள்ள எல்லா மக்களையும் ஒன்றிணைச்சுதான் ஒரு தீர்வுக்கு போயிருந்த நாங்கள் இது இப்படித்தான் முடிய போகுதுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேன். அந்த எதிர்வு கூறலும் அந்த அரசியல் உணர்வும் ஒரு 200,000 மக்களை காப்பாற்றி இருக்க வேண்டும். நிச்சயமா இதுதான் அந்த எந்த கேள்வி வந்து அது அங்கதான் தருது. ஒரு குறுக்குறோம் சின்ன ஒரு குறுக்கு. நாங்க திம்புல போய் நாங்கள் இந்த ப்ரொபோசலை விற்க வழி கிடைக்க பிரபாரனுக்கு விற்க கூடியதா இருந்தது. பிரபாரனும் பாலசிங்கம் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப புகன் உயிரோட இருக்க நீங்க வேண்டா கேட்டு பாருங்க. அந்த நேரம் நான் ஒரு ப்ரொபோசல் எழுதினேன், ஒரு ப்ரொபோசல் என்று நான் சின்ன பூடியன். புகன் கொஞ்சம் பேரை பிடிச்சுக்கொண்டு அவன் அந்த லெப்டிஸ்ட் பேர் மறந்துட்டு டேவிட் குமார் டேவிடோடு சேர்ந்து கொங்கோங்கில இருந்து ஒரு பேப்பர் ஒன்று போட்டார். எங்கட தமிழ் டைம் ராசனாவும் ஒரு பேப்பர் போட்டு நாங்கள் 3 டிஸ்கஷன் 3 பேப்பரும் போட்டு காய்ச்சினாங்க. அந்த முடிவில தான் இந்த 2 நேஷன் 1 ஸ்டேட் தியரியை கொண்டு போனோம். பிரபாரன் முதல் ஏற்றுக்கொள்ள பிரபாரன் வித்தாச்சு, பிரபாரன கூட்டத்துக்கு வித்தாச்சு. பிரபாரன் ஒத்துக்கொண்டாங்க சரி வருமான். ஆனால் அதுக்கு எதிராக வலிக்கிட்டது டேலோ. நீங்க இன்றைக்கு சொல்ற இங்கே குறிப்பாக எங்கட திம்புச்சா சேர்த்தீங்கடா அவைகள் வந்து ஈரோஸ்காரர் காரணமா துருவஞ்சியை வலிக்கிட்டார்கள் என்று ஒரு கேம்பெயின் செய்தது. உங்களுக்கு அந்த நேரம் தெரியுமா? உங்களுக்கு அவையெல்லாம் முதல் எங்களுக்கு அடிக்க வலிக்கிட்டோம். உங்களுக்கு தெரியுமா இல்லையா? புலியா செலவுக்கு அடிக்கும் முதல் எங்களை அடிக்கிறேன்னு கதை சொல்லி தெரியுமா உங்களுக்கு? அந்த கதை இப்ப நான் சொல்றேன். எங்களுக்கு சாவசங்க எனக்கு வந்து ஓனிங்க ஒரு கிழமையில உங்களை அடிச்சு முடிக்கப்படும் வலிக்கிடையிலேண்டா. நான் சொன்ன தம்பி லண்டன்லாம் அடிப்பீங்களோ அவர் சிரிச்சோடு போயிட்டேன். ஏன்னா மெசேஜ் பாஸ் பண்ண சொல்லி அங்க சரியா ராசனத்துக்கும் சொன்னதாகும். அந்த நேரம் ராசனா இருந்தது. அப்ப நான் சங்கர் ராஜி பாலகுமாரஜி கேட்காம சொன்னாங்க இப்படி பிரச்சனை இருக்கு, அது மரம் பெற்ற பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு தடை போட்டு இந்த பிரச்சனை வந்து சண்டை வந்து அதனால ஒரு பிரச்சனை இருக்கு, அவைகளை பேன் பண்ண போயினோம்னு கதைக்கணும். பேன் பண்ண போயினவங்களை சரியா இதன் 2 வீக்ஸ் அதுக்குள்ள டாஸ்க் குரூப்பும் சொல்லி அது முடிஞ்சு அதுக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சது. ஆனா கடைசி அந்த சண்டை பிடிக்கிற டைம்ல சாக்கொள்ற டைம்ல இங்க லண்டன் ஹவுஸ்ல நான் ஒரு ஆள் தான் வெளியாள். நான் தான் அவங்களுக்கு முதலாவது நோட்டீஸ் எழுதி கொடுத்தது. எல்லா இவன் கிக்கிங் அடிச்சடிச்சு பாக்குறாங்க. சந்திரனையும் பிடிக்கல, அது ஒரு டெலியையும் பிடிக்கல. நான் பிறகு பாக்குறேன் சங்கர் ராஜ் வந்துடுறாங்க. என்னண்டு சங்கர் ராஜி எனக்கு தெரியாம வந்துடுறாங்க. எனக்கு அதுவும் அங்க தெலுங்கு அடி உடையக்க இஞ்சி என்னண்டு வந்து நிக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆபீஸுக்கு வேற இது காண முடியும். எங்க அவன் செத்தா அப்புறம் அப்ப அவருக்கு தெரியும் முதல்ல. அதைத்தான் நான் சொல்லுவேன். சங்கர்ராஜுக்கு தெரியும் ஏதோ நடக்க போகுது பேட் இந்தியா பெர்மிஷனோட. இதுகள் வந்து அப்ப இதுகள்லாம் ஜதார்த்தங்கள். அப்ப எங்களுக்கு தெரியும் நாங்கள் எல்லாரும் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறார்கள். இப்ப நான் திரும்பி போயிருக்கேன் பசீர் இல்லைன்னு சொன்னால் கொட்டப்பச்சாக்கள் என்ன பேங்க்ல தட்டி போட்டு போறோம். எத்தனை நேரம் எங்களுக்கு தூக்கல வச்சு சொல்லிட்டு கலைச்சு கொண்டு வந்தாங்க காட்டு பகுதியில மோட்டர் சைக்கிள்ல செய்துட்டு போயிடுவாங்க. எங்கள் மாதிரி ஆக்கள் மக்கள்ல நம்பி வைக்க உண்மையா மக்கள்ல நம்புறாக்கள், மக்கள் பலத்துல நம்புறாங்க. சிலவள கொஞ்சம் முட்டாள்தனம் இல்லைன்னு சொல்ல இல்லை, அப்படி ஒரு சாமான் சிலவள இழப்புலதான் உண்மையில மொக்கங்கள் இருக்காங்க சுட்டுட்டு போயிடுவாங்களா அவங்களுக்கு என்ன நாளைக்கு கேட்கறதுக்கு. ஆனால் அடிப்படையில ஒரு மக்கள்ல இந்த விசுவாசம் இருக்க வேணும், ஒரு அன்பு இருக்க வேணும். அப்படி செய்ய வேணும் எங்களை உண்மையா தெரிஞ்சார் ஒரு ஒரு நம்பிக்கை. ஆனா அதே போல எடுக்க வேண்டிய தெரியல ஆனா எடுக்க வேண்டிய நடவடிக்கையை எடுத்துவோம். பஸ் இருக்கால கொட்டப்பச்சாக்கு சொல்லிடுவோம் ராசாங்க தெரிகிறாரு இல்லாட்டா கொட்டப்பச்சா போடுங்கொண்டா போடுது. ஆனா எனக்கு கொண்டு தெரியும் இந்தியாக்கார்கிட்ட கேட்காமல் இந்தியாவுக்கு தெரிஞ்சாக்களை அவே போட்டது கிடையாது. இதான் அந்த பாயிண்ட் என்ன சொல்றேன். இதெல்லாம் உண்மையான ஜதார்த்தம். நாங்கள் இப்ப கதைக்கிற திருப்பி உண்மையா நாங்கள் சமரைஸ் பண்ண இங்க கதைக்கிற விஷயம் எல்லாம் சரி. எந்த அடிப்படை கேள்வி இதுதான். 3 கேள்வி வச்சுட்டு விடுறோம். ட்ரூத் எதை பற்றி கதைக்கிறீங்க, அதே என்ன மாதிரி நியமிக்கிறீங்க, காட்டுறீங்க, ப்ரூவ் பண்றீங்க அல்லது ஒத்துக்கொள்றீங்க. சரியா அது பல விதமாக விடுவோம். 2வது ஹிஸ்டரி என்றது வந்து
மனுஷனுக்கு பிரியோசமாயிருந்தால் திருப்பி நடக்காமல் பண்றேன்னு சொன்னால் அது என்ன மாதிரி செய்ய போறீங்க. மூன்றாவது இலங்கை ஒரு பிரதேசம் என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் 2 நாடு 3 நாடு தலைவடிச்சிடும். ஆனால் ஒரு பிரதேசம் என்று ஒத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு பிரதேசத்துல 2-3 விதமான ஹியூமன் ரைட்ஸ் இருக்க முடியாது ஒத்துக்கொள்ளுங்க. நிச்சயம். அப்ப ஒரு ஹியூமன் ரைட்ஸை நாங்கள் ஒழுங்குபடுத்தக்கூடிய வழியை தேடுவோம். அந்த வழியில தான் புலியையும் பார்ப்போம், சிங்களவருண்டான முஸ்லீம் செய்த அநியாயவாதிகளையும் பார்ப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு மேடையில கதைக்கூடிய நிலைமைக்கு வரும். காலப்போக்கு உடனே வராது. ஏன்னால் வடுக்கள் பெருசு, அதனால வர்ற வேதனைகள் பெருசு. அந்த வேதனையோட நினைவுகள் அற்று போகும் மட்டும் மனுஷர் அந்த வேதனையும் வடனையும் சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். என்னன்னா நீங்க ஆரம்பத்துல சொன்னது போல இப்ப இந்த பிரச்சனை இப்பதான் அந்த பேசுறதுக்கான உரையாடலுக்கான தளம் விரிய தொடங்கி இருக்கு. நிச்சயமா. அப்ப இது ஒரு சில ஆண்டுகளுக்கு இது ஓடு மட்டும் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகுதான் நீங்கள் ஒரு நியூட்ரலைஸ் பண்ணப்படும். அதை நீங்க நேஷனல் லெவலுக்கு கொண்டு வந்தாதான் இதை நீங்கள் எங்களுக்குள்ள ஒரு கொலோக்கியலாக மூளைக்கு நடக்கிற எங்கட போட்டிகளாக புலிகளுக்கு எதிராக கதைக்கிற ஒரு சம்பவங்களாக வச்சுக்கொண்டிருக்காமல் தேசிய டிஸ்கஷனுக்கு கொண்டு வந்தோம் என்றால், அதாவது என்பிபியே கதைக்க வேண்டிய நிலைமையில அல்லது சிங்கள மக்களே கதைக்க வேண்டிய ஒரு ஒருங்கிணைப்பு மேடைக்கு கொண்டு வந்துட்டோம் என்றால், பிறகு ஒருங்குபட்ட ஹியூமன் ரைட்ஸ் என்ற ரீதியில என்னென்று மனுஷரை கணிக்கிறது என்ற கேள்விக்கு நாங்கள் புலிக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தா ஏற்றுக்கொள்ளுவோம், பிரபாகரனுக்கு எதிராக திட்டு வந்தால் ஏற்றுக்கொள்ளுவோம். அதே மாதிரி கொட்டப்பச்சாக்கு எதிராக வந்தா என்ன ஏற்றுக்கொள்வோம். என்ன கவலைக்குரிய விஷயம் என்றா, இன்றைக்கு வரைக்கும் 56ல நடந்த கலவரத்தினால எத்தனை பேர் செத்தினம், என்ன நடந்தது, 77ல எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், 83ல எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், பட்டளந்தேல் என்ற எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், இந்த கதை அல்லது 89 பிரேமதாசாண்ட காலத்துல ஜேவிபி எதுவுமே டாக்குமெண்டா இல்லை. இப்ப ஜனசாருன்னு சொன்னோடனே சிங்கள மக்கள் எத்தனை ஜனசாருக்காக போயிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். சிங்கள வில்லேஜ்கள் அழிச்சிருக்கிறார்கள். நான் என்னோட எவிடன்ஸ் இருக்கு சரியா. பிரேமதா காலத்துல முழு வில்லேஜும் அழிச்சிருக்கிறார்கள். ஒரு இளந்தாரிகளும் அங்க இல்ல. குறைஞ்ச சாதியாக்கள் இருந்த இடம் என்றதான் கதை. அவன் முழுக்க ஜேவிபி என்றதுதான் பேச்சு. ரைட். அப்ப செய்த அநியாயங்கள் ஜனசார் என்பது தமிழருக்கு மட்டும் நடக்க இல்லை. இப்ப பிரச்சனைன்னு சொன்ன ஆனால் ஜேவிபியும் பெரிய அநியாயம் எதிர் அநியாயம் இருக்கு. புலி மாதிரி மாற்றீடாக இப்ப நீ செய்தான் நான் செய்வேன். இப்ப இந்த மாற்று போரு கூட எங்களை கொண்டு விபரீத்து தான் விட்டுருக்கொள்ளிய விடுதலைக்கு விட இல்லை. எங்களை கொண்டு இன்னும் கேவலமான மனுஷரான நிலைமைக்கு கொண்டு வந்து தள்ளி போட்டு போயிருந்தோம். கண்டுபாதியும் தான். ஆனால் ஜேவிபி கண் விழிச்சிருக்குது. அவைகளுக்கு விளங்குது வெளியாற்ற நிர்பந்தமோ என்னவோ யாருக்கு தெரியாது. அவைகளுக்கு ஒரு விளங்கம் தெரியுது. இதுக்காக நாங்கள் வலிக்கிறோம்டா எங்களை பற்றி நாங்கள் ஒத்துக்கொள்ளும். தங்களுக்குள்ள வெளியில சொல்லாங்க. அது என்றாலும் நாங்கள் பெருசுபடுத்தி அவையோட நாங்கள் டிஸ்கஷனுக்கு போயிட்டால் அந்த லெவல்ல, அதாவது இன்றைக்கு நாங்கள் நேஷனல் லெவல்ல எங்களுக்கு என்னென்ன விஷயங்களை நாங்கள் ஆணித்தரமா கதைப்போம். ஆக்களை பனிஷ் பண்றது, ஆக்களுக்கு சண்டை கொடுக்குறது, அதெல்லாம் பிற கதைப்போம். அது பனிஷ்மெண்ட் முக்கியம் இல்லை. சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த மாதிரி அந்த ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷன் எங்களுக்கு உண்மை தெரியும். இப்ப நான் தம்பி உங்களுக்கு தெரியும், அந்த நேரம் உங்களோட தேசத்துல நீங்க அந்த கட்டுரை போட்டீங்க, அதை புலிகள் கத்தி கொண்டவங்க பிரபாகரன் செத்து அடுத்த நாள் நான் எழுதினான் கடைசி வன்னியன் பிரபாகரன் இறந்து விட்டான்னு ஒபிச்சுவரி எழுதினான். அது இங்கிலீஷ்ல எழுதி சாகுல போட்டான். அது நான் சொன்னேன்னு சொன்னால், தயவு செய்து கொட்டப்பச்சாவையோ பொன்சேகாவையோ அல்லது வேறையோ ப்ரோசிக்யூட் பண்ற மாதிரி செய்யறோம் கதையாங்க. நாங்க ட்ரூத் அண்ட் ரெகன்சிலியேஷன் பொழுது தொடங்குறதுக்கான வழியை அவங்களை கொண்டே நெருக்கி கொண்டே அவங்கள முட்டி எப்படி ஒரு பைரமாக்காயங்க. அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, நாங்க ரியாக்ட் பண்ற மாதிரி தான் அவன் ரியாக்ட் பண்ணுவான். அப்ப அவைகளை விரிவா வச்சு கொண்டால் நாங்கள் ஐதுபடுத்தலாம். ஐதுபடுத்துறோம் மனதை பதுவப்படுத்தி ஒரு நிலைமைக்கு கொண்டரலாம். ஏதோ விதத்துல கருப்பர்களும் வெள்ளையர்களும் சீவிக்கிற நிலைமைக்கு சவுத் ஆப்பிரிக்கால வந்து விட்டார்கள். அது அந்த பழிவாங்குற நாங்கள் எங்களோட தோல்வியை நாங்க பழிவாங்குற உணர்வா மாத்த தேவையில்லை. வேணும்னு சொன்னால் நீங்கள் அது காரணம் உங்களுக்கு இயங்கியல் நியதி விளங்கும். நீங்கள் அங்க இருக்க போறீங்க, போறதுக்கு இடம் இல்லை. வேற இனி வெளியில வர்றது கஷ்டம். வெளியில விட போறது இல்லையாக்கள். அவங்க தேர்ந்து உங்களோட ஹியூமன் பொட்டன்சியல் எடுப்பாங்களே ஒழிய தேவைக்கேற்ற மாதிரி முந்தி மாதிரி இங்க பட்டியேறி இங்க வரையிலாது. இலங்கைக்கு மேபி பாசிபிள். ஆனா வர சனம் குறையுது. ஆனா சனத்தை ஏற்றுமதி செய்வார்கள். ஏற்றுமதி செய்து இப்ப இவ்வளவு பேரை நாங்கள் தாரம் இஸ்ரேல போய் இப்ப மாம்பழம் என்ன தோடம்பழம் புழுங்குறதுக்கு இந்தியா சைன் பண்ணி தான் போயிடும். ரைட். அப்ப ரீப்ளேஸ் பண்றோம் பலஸ்தீனியன்ஸ். என்ன மாதிரி நாங்கள் போய் கனடாவில ஜெனசைட் செய்த பிறகு இந்தியன்ஸை ரீப்ளேஸ் பண்றோம். இப்ப இந்த புலிகள் இப்ப இல்லைன்னா பிசிக்கலா புலிகள் இல்லை. ஆனால் புலிகள் கட்டமைச்ச அந்த சித்தாந்தம் இருக்கு தானே, புலி தேசியம் நான் பாக்குறது அது வேர்ச்சுவலா அதுதான் இன்றைக்கு இலங்கை தமிழ் அரசியலை கண்ட்ரோல் பண்ணும். இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா? நீங்கள் இதை ஆரோக்கியம் இல்ல. முதலாவது இப்ப நாங்கள் அதுக்கு முதல் வழி யார் என்று சொன்னால் அவளுக்கு எதிராக கதைக்கிறார்கள் இருக்கிறார்கள் தமிழ இயக்கம், எங்கட புலோட்
இவை எல்லாம் தமிழ்ல மண்டத்தை கைவிட்டுனேன்டா புது பேரை போட்டு விரட்டுங்க முதல் அவை செய்யட்டுங்க. அது நல்ல பாயிண்ட். இது சும்மா இந்த மக்களை ஏமாத்துற விடுதலை, தமிழீழ விடுதலை இயக்கம், தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் இல்லைன்னு வந்துட்டு தானே. அதே புலிய பிடிப்பா. நான் சொல்றேன் புலிய வெளியில இருக்கவனுக்கு பிசினஸ் இருக்கு. என்ன மாதிரின்னு சொன்னா புலிய பற்றி கதைக்கிறது உங்களுக்கும் கூட சில அப்படி வந்துடும். கடவுள் இருக்கிறா இல்லையாடு கதைக்கிறேன். ரெண்டாவது பிசினஸ். புலி என்றது ஒரு ரிலிஜன், பிரபான்றது கடவுள். கடவுள் இருக்கிறாரோ இல்லையோட சண்டையா பிடிச்சோண்டு இருந்தாங்க. அது போனா இப்ப ரிலிஜனை பிடிச்சோண்டிருக்காங்க. ரிலிஜனை நீங்க அழிக்கலாம். ரிலிஜன் தண்டை வாழ போகும். ஹிந்து இல்லாதவரை ஹிந்துன்னு சொல்லி கொண்டு மச்சவன் சாப்பிட்டு கோயிலுக்கு போவார். புலியில இல்லாத புலின்னு சொல்லுவார். ஏன்னா அதுல பிசினஸ் இருக்கு அவருக்கு. இப்ப நீங்க பிசினஸ் அழிக்க போறீங்க. அது நடக்காத விஷயம். அது எப்ப போகும்னு சொன்னால் அங்க நாங்கள் சென்ட்ரலைஸ் பண்ணி அன்றைக்கு நாங்கள் ஹீரோஸ் என்னன்னு சொல்ல முடிஞ்சது. அங்கே ஹீரோஸ் இருந்தபடியா இன்றைக்கு நான் இங்க இருந்து ஹீரோஸ் சொன்னேன் சிரிப்பாங்க. நானே சிரிப்பேன். என்னடா சுத்தமாத்த பண்றேன். ஆனா இங்க இருக்கிறவன் காசு உழைக்கிறவன் என்ன ஏன்னா எனக்கு காசு உழைக்கிற வாக்கு இல்லை ஹீரோஸ் சொல்லி. ஆனா புலின்னு சொல்லி காசு உழைக்கிறவன், காசு சேர்க்கிறவன், அதை வச்சு தான் பெரியாண்டு காட்டுறவன், அவனுக்கு அது பிசினஸ். அவனுக்கு அது ஒரு ரிலிஜன் நடத்துறான். அதை நீங்கள் போய் ஒன்னும் செய்யலாம். இப்ப இந்த சொல்லிடம் வரலாற்றை நாங்கள் சரியான முறையில கற்றுக்கொள்ளாட்டி அது மீளவன் நிகழ்றதை நாங்க தடுக்கலாம். நாங்கள் கடந்து வந்த பாதை திருப்பி இன்னொரு ஓடாம இருக்கிறதுக்கு தமிழ் மக்கள் என்ன செய்யும்? தமிழர்கள் என்ன செய்வானும்னு சொன்னால் பொதுவாக எங்களவழியாக்கள் இளஞ்சந்ததியிட்ட பொறுப்ப விட்டுருவோம். இன்றைக்கு இருக்கிறார்கள், இன்னும் குந்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களவழியாக தலைவர் என்ன இருக்கிறார்கள். எனக்கு இப்ப 68 69 70 ஆகுது வெரி குவிக்லி. என்னென்ன நான் தலைவராக இருக்க போறேன் இங்க இருந்தோண்டு பெரிய கதையெல்லாம் காட்சி கொண்டது எனக்கு தெரியாது. ஆனா அங்க இருக்கிறார்கள் அவர் இவர் என்று சொல்லி கணக்க செய்கிறார்கள். என்னென்று செய்கிறார்கள் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. யங் பீப்புள் நிச்சயமா கும்பலாக போறார்கள். அவைகளுக்கு ஒரு தலைமையை தேடுகிறார்கள். அந்த தலைமை வர்றதுக்கான சான்ஸ் வேறுமே இப்ப ஜேவிபி மேல் தான். அவைகளும் இப்போ என்னோட ஜேவிபி உடைஞ்சு புரி உடைஞ்சு ஒரு பதட்ட காலத்துக்கால போய் அங்கேயும் இங்கேயும் காத்த பிடிக்கிற மாதிரி பிடிச்சு ஏதாவது விதத்துல ஒரு கதை. அப்ப முதலாவது நாங்கள் இப்ப என்ன செய்யணும்? இப்ப எங்களால செய்யக்கூடிய உதவி ஏதாவது வேற போனாங்க. இப்ப நீருதல ஒரு ஊடகவியலாராக இதை தொடர்புபடுத்தி வைக்கலாமான்னு பாக்குறேன். நான் நினைக்கிறேன் நல்ல நோக்கத்தோட செய்யறேன் நினைக்கிறேன். வெப்பமே அப்ப நீர் செய்யக்கூடியது என்ன எப்படியான தொடர்பு எடுத்து முதலாவது நாங்கள் சொன்ன முதலாவது பிரச்சனை, அதாவது அழுத்தி கொண்டிருக்கிற பெரிய பிரச்சனை என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு அண்மையில நடந்த அநீதிக்கு கூட நீதி கிடைக்கவில்லை. அப்ப அதுக்கு நீதி கிடைக்கிறேன்னு சொன்னா இன்னும் 100 வருஷம் முடிக்கும் நடக்க போறே இல்லை. ஆனால் நீதி கிடைக்கிறதுக்கான மனநோக்கு எங்களுக்கு உண்டு. இலங்கை முழுக்க ஒரு பொது விதியை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்றால் அனைவராக விட்டு விடுவார். இதைத்தான் நான் சொல்றேன். அப்ப முதலாவது அது எங்களுக்கு மற்றவை சொல்லாமல் இந்த UNHCR அது இது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்கு எங்களோட சித்தாந்தங்கள் புத்த சமயம் என்ன, இந்து சமயம் என்ன, இஸ்லாம் என்ன, கிறிஸ்டியானிட்டி என்னதான் எங்களோட டொமினன்ட் சொசைட்டி இதேக்குள்ள ஒரு கொமன் கிரவுண்ட் காண முடியாது. எங்களோட ஹியூமன் ரைட்ஸுக்கு ரைட் எல்லாரும் ஒன்றத்தானே காய்ச்சது. மனுஷனை பற்றி தான் காய்ச்சவை வித்தியாசம் காய்ச்சா. நாங்கள் பொது கிரவுண்ட காதலி கொண்டு அப்புறம் அரசியல் ரீதியில நீங்கள் ஒத்துக்கொள்ளணும். இன்றைக்கு நாங்கள் அரசியல் ரீதியில மூலையாக எல்லாம் சிங்கள பகுதி சரி தமிழ் பகுதி சரி சின்ன சின்ன துண்டா போய்விட்டாரு. அதுக்கு காரணம் எங்களோட எக்கனாமிக்கல் ரியாலிட்டி யதார்த்தம். அதாவது மக்கள் தங்களோட நிலைமைய தங்களோட நிலத்தில இருந்து பேண முடியாத தன்மை. அப்ப அதை என்ன செய்யறன்றதை பற்றி நீங்க கதைக்க வேணும். இப்ப தண்ணி பிரச்சனைன்னு சொல்லுங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் சீரியஸா அதை படிக்க வலிக்கிறாங்களா இந்த நிலச்சரிவுகள் ஏன் வருது என்றதை பார்க்க மரத்தை பட்டு நல்லா வருது. நான் வெட்டினதால மட்டும் வரைய இல்லை. எங்களோட கண்ட்ரியில சீரியஸ் நில ஆய்வு நடக்கையில இந்த கீழால சோனார்ல பார்க்க அண்மையில ஒரு ஆஸ்திரேலியன்காரங்க செய்தவர் அந்த ஸ்டடியை கூட நாங்கள் இன்னும் கவர்மெண்ட் கூட அதை எடுத்து பெருசா படுத்த இல்லை. யூனிவர்சிட்டி லெவல்ல சில பேர் காய்ச்சிக்கிறேன். அப்ப என்ன ஹார்டுன்னு சொன்னா எங்களோட மண் பதிவுகள் கல்லுகளை கூட படிஞ்சு படிஞ்சா இருக்கு. இப்ப கல்லுகள் விரும்பி போறதுக்கு சான்ஸ்கள் கூட. அப்ப வடக்கு கிழக்கு எடுத்தீங்கன்னா அதுக்கு கோடு ஒன்று இருக்கு குருநாகலாம் சேர்த்து அது அப்படி போறதுக்கான சான்ஸ் உண்டு. அப்ப தண்ணி அங்க இல்லாம போறதுக்கான சான்ஸ் இல்லாம அல்லது வெள்ளம் வரும். இதுகளை நாங்க உணர்ந்து அதுக்கேற்ற நடவடிக்கை இப்ப எடுக்குவோம். இதை மட்டும் கடைசியா சொல்லுவோம். லண்டன்ல இன்னும் 15 வருஷத்துக்குள்ள 30 விதமான நேட்டிவ் மரங்கள் போயிடும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 20 வருஷமாக பிளான் பண்ணி பெரிய மரங்களாக்கி நட தொடங்குறாங்க. 20 years ago 15 yearsக்கு நடக்க போற பிரச்சனை நாங்கள் இன்னும் ஒன்றே தொடங்கல. அண்மையை நடந்த பிரச்சனை கூட எங்களுக்கு தெரியுது இல்லை. தெரியுது. நாங்கள் நீண்ட உரையாடல் மிக ஆழமான உரையாடலும் கூட உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட உங்களோட கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ.